Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mogan Top 5 Tamil dubbed movies என்னங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி தான் நம்ம இந்த வீடியோல லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். கண்டிப்பா செக் அவுட் பண்ணி பாருங்க. Court to the State vs Nobody 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க மஸ்ட் வாட்சான கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. நானி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த மூவியோட பிரஸ் மீட்ல பாத்தீங்கன்னா இந்த படத்தை பார்த்து உங்களுக்கு பிடிக்கலன்னா என்னோட ஹிட் 3 மூவியை நீங்க பார்க்க வர தேவைன்னு சொல்லி ஆணித்தனமா சபதம் எடுத்து சவால் விட்டுருக்காரு. அதுக்கு பதில் சொல்ற வகையில இந்த படத்துல மிகப்பெரிய சம்பவத்தை பண்ணிருக்காங்க. இந்த மூவில பிரியதர்ஷி, சிவாஜின்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு ஜூனியர் லாயரா இருக்காரு. எவ்வளவுதான் டேலண்டடா இருந்தாலும் அவருக்கு எந்த கேஸுமே அமையாது. அந்த மாதிரி டைம்ல 19 வயசு வாட்ச்மேனோட பையனா இருக்கக்கூடிய ஹீரோ மேல போக்சோ கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுறாங்க. ஹீரோ ரேப் பண்ணதா சொல்லக்கூடிய பொண்ணோட மாமா செல்வாக்குலயும் ஜாதிலையும் பயங்கர வசதி உள்ள ஒருத்தரா இருக்கிறதுனால எந்த மாதிரி எல்லாம் மேனிபுலேட் பண்ணி அந்த பையனை ஜெயிலுக்கு அனுப்பிக்க ட்ரை பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பையனை காப்பாத்துறதுக்காக 2 நாள்ல அந்த கேஸை வாதாடி சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு அந்த பையனை காப்பாத்தினாரா? குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக அரசாங்கம் போட்ட போக்சோ சட்டத்துல இருக்கக்கூடிய ஓட்டைகள் என்னன்னா, அந்த பையனுக்கு ஹீரோ எப்படி ஜஸ்டிஸ் வாங்கி கொடுத்தாருங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. மஸ்ட் வாட்சான ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமான்னு தான் சொல்லுவேன். சூப்பரா பேக் பண்ணி பிரசென்ட் பண்ணி உங்களை யோசிக்க வச்சிருக்காங்க. கேரக்டரைசேஷன் எல்லாமே பயங்கர ராவாவும் ரியலிஸ்டிக்காவும் இருந்துச்சு. அம்மாவா வரக்கூடிய ரோகினோட பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸா குறை சொல்ல முடியாத அளவுக்கு எல்லாருமே ப்ராப்பரா சூப்பரா நடிச்சிருந்தாலும் செகண்ட் ஹாஃப் பிரியதர்ஷி ஒன் மேன் ஷோவா கட்டி தூக்கிட்டு போயிருக்காரு. கோர்ட் ரூம் டிராமா இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. பட் லீகலான அந்த இஷ்யூ அண்ட் டீடைலிங் மட்டும் இன்னும் பெட்டரா பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஸ்டோரி வைஸா ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா, எமோஷனலா, ஃபேமிலி, சஸ்பென்ஸ் கூடவே லவ், காமெடின்னு சொல்லி எல்லாத்தையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி உங்களுக்கு ரிலேட்டபிளான நல்ல கண்டென்ட்டை எடுத்து படமாக்கி பாடம் எடுத்திருக்காங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். ஏன்னா இதே ஸ்டைல்ல மராத்தியில கோர்ட்னு ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு, பாலிவுட்ல பிங்க் ரிலீஸ் ஆயிருக்கு, தமிழ்ல அதை இன்ஸ்பயர் பண்ணி ரீமேக் பண்ணி நேர்கொண்ட பார்வை ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம மலையாளம்ல ஜனகன மனங்கிற ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா டோன்ல இன்வெஸ்டிகேஷன் கோர்ட் ரூம் டிராமா எவ்வளவு லீகலா ப்ராப்பரா பண்ண முடியுங்கிறத இந்த மூவில ஜஸ்டிஃபை பண்ணிருக்காங்க. அதே அளவுக்கு இந்த மூவிலையும் ஒரு இம்பாக்டையும் சம்பவத்தையும் சூப்பரா பண்ணி பிரசென்ட் பண்ணியிருந்தாங்க. பிரவீன் குடு ஷாப்பு 2025ல தமிழ் டப்ல சோனி லிவ்ல ரிலீஸ் ஆயிருக்க ஒரு மலையாளம் கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. மஸ்ட் வாட்ச் மூவின்னு ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு ஒரு நல்ல சம்பவத்தை இந்த படத்துல சூப்பரா பண்ணியிருக்காங்க. பெய்சில் ஜோசப், ஷோபின் ஷாகர்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு கல்லு கடையில 11 பேர் நைட்டு கல் அடிச்சுட்டு சீட்டு அடிக்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு அங்க ஒரு கொலை நடக்குது. அது சூசைடா மர்டரான்னு சொல்லி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ண களத்துல இறங்கும்போது நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, அந்த 11 பேர்ல ஒருத்தன் தான் அந்த கொலையை பண்ணாங்கிறத நம்ம கதையோட ஹீரோ ப்ரிடிக்ட் பண்றதை தாண்டி அவன் அதை எப்படி பண்ணனா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய தந்திரமும் மந்திரமும் என்னங்கிறத வச்சு ஒரு சூப்பரான மேஜிக் ஷோவை செகண்ட் ஹாஃப்ல லிங்க் பண்ணி ஒரு கேட் அண்ட் மவுஸ் கேம் ஸ்டோரிய ஹூ டன் இட்ங்கிற மர்டர் மிஸ்ட்ரி டிராமா மூலியமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி செம்மையா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா தான், பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஐடியாவும் கான்செப்டுமே இந்த அளவுக்கு சூப்பரா இருக்கான்னு நீங்க ஃபீல் பண்ற லெவலுக்கு செம்மையான ஒரு சஸ்பென்ஸை ஹோல்டு பண்ணிருக்காங்க. தமிழ் டப்பிங் லிப்சிங் கூட ப்ராப்பரா நீட்டா இருந்துச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் குறை சொல்ல முடியாத அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் ஷோபின் ஷாபரும் பைசில் ஜோசப்பும் போட்டி போட்டு பிரசென்ட் பண்ணாலும் சாந்தினி நடுவுல வந்து ஸ்கோர் பண்ணி கிளைமேக்ஸ்ல சூப்பரா சம்பவம் பண்ணியிருக்காங்கிறத இந்த படம் பார்க்கும்போது நீங்களும் தெரிஞ்சுப்பீங்க. அது மட்டும் இல்லாம யோ மிலிட்ரி உனக்கு என்ன இங்க வேலைங்கிற மாதிரி எக்ஸ் மிலிட்ரி ஆபீசரா செம்பன் வினோத்துமே ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை ப்ரீ கிளைமேக்ஸ்ல பண்ணியிருக்காரு. ஜட்டியோட போலீஸ் ஆபீசர் ஓடி என்கவுண்டர் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாத்துக்கும் பர்சனல் கேரக்டரைசேஷன்ல காமிக்கலா நிறைய விஷயத்த ஹேண்டில் பண்றதை தாண்டி வில்லன் கேரக்டர் இருக்கக்கூடிய பிளாஷ்பேக் ஸ்டோரி, பேக் ஸ்டோரி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா எஃபெக்டிவா போர்ட்ரேட் பண்றாங்க, அவன் எந்த அளவுக்கு இன்டெலெக்சுவலா இருக்கான், பிரில்லியண்டா இருக்காங்கிறத ஒரு நாவல் லெவல் ரைட்டிங் மூலியமா பயங்கரமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த படம் பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியும். யமகாதகி, ரூபா, என்பின் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. தமிழ்ல ரீசெண்டா ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் டிராமா மூவி. ஹாரர், ஃபேண்டசி, சூப்பர் நேச்சுரல் எலிமெண்ட் எல்லாத்தையுமே கலந்து சொசைட்டிக்கு இது மூலியமா ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்க ட்ரை பண்ணிருக்காங்க. ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா தான், பட் இன்ட்ரெஸ்டிங்கா என்கேஜிங்கா கொண்டு போயிருந்தாங்க. கமர்ஷியல் எலிமெண்ட்டை வச்சு ஒப்பேத்தாம தேவையான சீக்வன்ஸை மட்டுமே வச்சு உங்களை இம்ப்ரெஸ் பண்ணிருப்பாங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊருக்குள்ள நம்ம கதையோட ஹீரோயின் மர்மமான முறையில சூசைட் பண்ணி இறந்து போறாங்க. அவங்களோட பாடியை எடுத்து இறுதி சடங்கு பண்ணலாம்னு நினைக்கும் போது அந்த வீட்டை விட்டு அவங்களோட பாடியை வெளியே எடுத்துட்டு வர முடியல. அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, அவங்க எடுத்துட்டு வந்தாங்களா, அந்த பாடிக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், அங்க நடக்கக்கூடிய அமானுஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரண காரியத்தை வச்சு சொசைட்டிக்கு இவங்க என்ன பதிலடி கொடுத்தாங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டோரியோட பிளாட் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அதை ஹேண்டில் பண்ண விதமும் நல்லா இருந்துச்சு. ஹாரர் எலிமெண்ட்டை நிறைய இடத்துல ட்ரை பண்ணியிருந்தாலும் சூப்பர் நேச்சுரல் திங்ஸாவே கொண்டு போனது மூவியை காப்பாத்தி கொடுத்துருக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாருமே ப்ராப்பரா ரொம்ப டெடிகேட்டடா எஃபோர்ட் போட்டு நடிச்சிருக்காங்கிறது கண்டிப்பா ஒரு சீன் பார்க்கும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும், ரியலைஸ் பண்ண முடியும்.
படம் எமோஷனலாவும் பிளாஷ்பேக் போர்ஷன்ல உங்களை யோசிக்க வைக்கிற மாதிரியான ட்விஸ்ட்டை கொடுத்து கிளைமேக்ஸ்ல ஒரு தரமான சம்பவத்தை பண்ணியிருக்காங்க. ஸ்கிரீன் பேவை எந்த ஒரு இடத்துலயுமே ஸ்லோனஸ் லாக்னஸ் இல்லாம பாத்துக்கிட்டு கூட்டிட்டு போயிருந்தாலும் இவ்வளவுதானான்னு கேட்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிளா முடிச்சுட்டாங்க. இன்னமுமே நிறைய விஷயத்த இன்ட்ரெஸ்டிங்கா பிளாட் ட்விஸ்டோட ஏத்தி இருக்கலாம். நேட்டிவிட்டி ஃபேக்டர் அண்ட் கல்ச்சர் அதை சுத்தி நடக்கக்கூடிய மித்து அண்ட் மித்தாலஜி எல்லாத்தையுமே இன்வால்வ் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நல்ல த்ரில்லரா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் படம் எவ்வளவுதான் ஆர்கானிக்காவும் நேச்சுரலாவும் சூப்பராகவும் இருந்தாலும் சாமியார் பேய் ஓட்டுற சீன் எல்லாம் நல்லா இருந்தாலுமே ஸ்கிரீன் பே இன்னும் பெட்டரா என்கேஜிங்கா இருந்திருக்கலாங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. ஸ்டேஜிங் பல இடத்துல அடி வாங்கியிருக்குங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கும்போது நீங்களுமே ஃபீல் பண்ணுவீங்க. புருஷன் முன்னாடி சண்டை எப்படி அப்பா பொண்ணுக்கான சண்டையா மாறுது, அதனால பொண்ணுக்கு என்ன நடந்துச்சுங்கிற கேள்விக்கான பதிலா மட்டும்தான் படத்தை கொண்டு போயிருந்தாங்க. இன்னுமே கமர்ஷியலைஸ் பண்ணி ஸ்டார் காஸ்டிங்கை ஏத்தி இருந்தா வேற லெவல்ல ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. நல்ல கண்டென்ட் உள்ள படத்தை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் பரவாயில்ல, ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூடவே பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ஜென்டில் உமன் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க சைக்கலாஜிக்கல் த்ரில்லர் டிராமா ஸ்டைல பிரசென்ட் பண்ணி சொசைட்டிக்கு ஒரு நல்ல மெசேஜை கொடுத்து ஆணாதிக்கத்தை அடிச்சு உடச்சு பேசியிருக்கக்கூடிய ஒரு நல்ல ஃபீமேல் சென்ட்ரிக் டிராமா த்ரில்லர் மூவியா தான் இதை பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்ல லிஜோமோல் ஜோஸ்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, லிஜோமோல் ஜோஸ் ஹரிஷ்ங்கிற புருஷனோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. கிராமத்து பொண்ணாவும் தன்னை ஒரு மக்காவும் காட்டிக்கிட்டாலும் பயங்கர இன்டெலெக்சுவலாவும் இன்டெலிஜென்ட்டாவும் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணா தான் இருக்காங்க. ஒரு சில நாள் லாஸ்ட்லி அவங்க வீட்டுக்கே வந்து இந்த மாதிரி உங்க புருஷங்கிட்ட தான் LIC பாலிசி போட்டுருந்தா அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லி விசாரிக்க, அதை தொடர்ந்து போலீஸ் வந்து கேட்க உண்மையாலுமே அவருக்கு என்ன ஆச்சு, ஹஸ்பண்டா இருக்கக்கூடிய ஹரிஷ்க்கு நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறதே இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. லிஜோமோல் அண்ட் லாஸ்ட்லி எல்லாம் தட்டி தூக்கிருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸை ஸ்டாண்ட் அலோனா நின்று பேசுற அளவுக்கு ரொம்ப ப்ராப்பராகவும் டெடிகேட்டடாகவும் நடிச்சிருக்காங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்க உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி நிறைய கேரக்டர்ஸ் நோட்டபிளா இருந்தாலும் ஒரு மினிமலிஸ்டிக் த்ரில்லர் ஃபிலிம்ல தான் இங்க பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. ஸ்லோபன் த்ரில்லர் டிராமா இன்ட்ரெஸ்டிங்காகவும் என்கேஜிங்காகவும் இருந்துச்சு. ஸ்டோரி ரொம்ப சிம்பிளான ஒரு பாலிமர் நியூஸ் கட்டிங்ல வரக்கூடிய ஒன் லைன் பிளாட்டை தான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்காங்க. மேரிட்டல் அஃபேரை வச்சு வரக்கூடிய பிரச்சனை அது மட்டும் இல்லாம பொம்பளை சோக்குக்காக அலையிற ஆம்பளைங்களுக்கு எல்லாம் செருப்படி தர மாதிரியான மெசேஜை தான் இதுல ஆணித்தரமா காட்டியிருக்காங்க. லிஜோ ஜோஸ்மோல் இந்த மூவில பயங்கரமா சமைச்சு வறுத்து தள்ளி இருக்காங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அவங்க வீட்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பா சாப்பிட்றாதீங்கன்னு சொல்ற லெவலுக்கு ஒரு சம்பவத்தை கிளைமேக்ஸ் ட்விஸ்டா ஒளிச்சு வச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பே நரேஷன் எக்ஸிகியூஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாவும் இனோவேட்டிவாவும் இருந்துச்சு. எக்ஸ்பெரிமெண்டல் டிராமா ஸ்டைல் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. மலையாளம் ஸ்டைல்ல ஒரு தமிழ் த்ரில்லர் மூவியா சூப்பரா பிரசென்ட் பண்ணி உங்களை இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆன ஒரு நல்ல மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா மூவி ஒர்த் வாட்ச்னா நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்றேன். கிரண், அஜித்குமார், சாரிகா, நயன் ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. ஷார்டனோட ஒன் லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஊருக்குள்ள ஒரு போஸ்ட் மாஸ்டரா இருக்காரு. ஹீரோனை பார்த்து பேசி லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த ஊர்ல மர்மமான முறையில பொண்ணுங்க எல்லாம் காணாம போய்கிட்டு இருக்காங்க. அனாதையா இருக்கக்கூடிய ஹீரோ இந்த பிரச்சனையை தேடி போகும்போது அவரோட வாழ்க்கையில தொடர்ச்சியா நடக்கக்கூடிய சம்பவம் என்ன, அவரை யாரு கடத்திக்கிட்டு போனாங்க, அவருக்கு என்ன ஆச்சு, இதை சுத்தி நடக்கக்கூடிய சயின்ஸ் பிக்ஷன் மிஸ்ட்ரி த்ரில்லர் டிராமா என்னங்கிறது இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஒர்த் வாட்ச்னா ஒரு நல்ல கண்டென்ட் உள்ள டிராமா எடுத்து ப்ராப்பரா எக்ஸிக்யூட் பண்ணி திரும்ப தெலுங்குல ஒரு நல்ல பிளாக் பஸ்டர் கொடுத்துருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ் அந்த அளவுக்கு ப்ராப்பராகவும் சூப்பரான பெர்ஃபார்மன்ஸை பயங்கர எஃபோர்ட் போட்டு கிரண் நடிச்சிருக்காருங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது உங்களால தெரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி எந்த கேரக்டர்ஸும் நோட்டபிளாகவும் ஸ்ட்ராங்காகவும் இம்பாக்ட்ஃபுல்லாகவும் இல்லைங்கிறதும் இந்த மூவியோட ரைட்டிங்லேயே லைட்டா அடி வாங்கியிருக்குங்கிறது இந்த மூவி பார்க்கும்போது ஃபீல் பண்ண முடியும். ஸ்டோரி வைஸ் ஒரு நல்ல கான்செப்ட் அண்ட் தீம் பேஸ்டு ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லர் சயின்ஸ் ஃபிக்ஷனல் டிராமா. ஓப்பனிங்லேயே செம்ம சஸ்பென்ஸ் அண்ட் ட்விஸ்ட் ஃபேக்டரோட தான் ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. இன்டர்வல்ல தரமான ஒரு சம்பவத்தை பண்ணி ப்ரெடிக்டபிளான நோட்ல செகண்ட் ஹாஃப் மூவ் பண்ணி இருந்தாலும் கிளைமேக்ஸ் அண்ட் ப்ரீ கிளைமேக்ஸ்ல இருக்கக்கூடிய ட்விஸ்ட் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. 70s 80sல நடக்கிற மாதிரியான பீரியாடிக்கல் டிராமா ப்ளோஷன்ஸ், அதில் இருக்கக்கூடிய ரொமான்ஸ், காமெடி, என்டர்டைன்மெண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா ஃபிளாஷ்பேக்னு சொல்லி நிறைய விஷயத்த திணிச்சிருந்தாலும் கூட சயின்ஸ் ஃபிக்ஷனல் டிராமா மூலியமா வரக்கூடிய ட்விஸ்ட், சஸ்பென்ஸ் ஃபேக்டர் லாஸ்ட் வரைக்குமே ஹீரோ லெட்டர் படிக்கிறதுனால வரக்கூடிய பிரச்சனை என்னங்கிறது எல்லாத்தையும் அழகா எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சு ஒரு நல்ல எமோஷனல் கனெக்டா லாஸ்ட் வரைக்குமே மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. படம் டெக்னிக்கலா செம ஸ்ட்ராங்கா சூப்பரா இருந்துச்சு. பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் சிமிலர் இருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து ப்ராப்பரா கலர்ஃபுல்லான சினிமோகிராபிக் வைப்ல ஒரு த்ரில்லர் டோனர் லாஸ்ட் வரைக்கும் மிஸ்ட்ரி எலமெண்டோட பீரியாடிக்கல் டிராமா போர்ஷன்ஸை வச்சு ஒரு திரும்ப சம்பவம் பண்ணியிருக்காங்க. இந்த டாப் 10, டாப் 5, டாப் 3 மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் லிஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணி. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு அந்த டாடா பை, see you and love you all.